அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷனை டெலிகிராம் சேனல்ல என்னென்ன விஷயங்கள் இன்டிமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கான என்ட்ரியை சார்ட்ல நம்ம எப்படி பிளான் பண்ணி எடுத்தோம், அது என்னென்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எந்தெந்த ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட பாசிட்டிவ் இன்டிமேஷன் அப்படிங்கிறதும், அப்புறம் சார்ட்ல எது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிற லெவலை வந்து நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த லெவலுக்கு அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேலே போகிறதுக்கான கால் என்ட்ரி அப்படிங்கிறதுக்கான டார்கெட்டும், அதில் இருக்க மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு மாறும்போது எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் அதுக்கான டார்கெட் அப்படிங்கிறதும், கடைசியா ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு அப்சைட்ல ஒரு என்ட்ரி, டவுன் சைட்ல ஒரு நல்ல என்ட்ரி, ரெண்டு என்ட்ரி சூப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதுக்கான லெவல் என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற டீட்டெயிலும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இன்ட்ராடேக்கான டீட்டெயில் அப்படின்ற பேஸ்ல மார்க்கெட் முடிய போற டைமிங் அப்படிங்கிறதுனால நம்ம 3:20க்குள்ள புக் பண்ணணும்ன்றது கரண்ட்ல நம்மளுடைய காலுக்கான பொசிஷன் இருந்தா புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்டிமேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சார்ட்ல கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒரு பேட்டர்ன் பேஸில் நமக்கு என்ட்ரி ஃபார்ம் ஆகும், அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான என்ட்ரி கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னும், ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய பேசிக்கில் நம்ம வந்து என்ட்ரின்னு அப்படி சொல்லிடுறோம். என்ட்ரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம சொன்னது என்ட்ரி லெவல் 23,900. ஸோ இங்கே என்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்தில் டார்கெட் வந்து 24 to 24,200 இதுக்குள்ள ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னும், இந்த ஜோன் லெவல் பிரேக் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 23,900 அந்த லெவலும் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 800 950 இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் டேஸில் கொடுத்துற டீட்டெயில் அண்ட் ப்ரெடிக்ஷன். இதுக்கு என்ன பேஸை நம்ம இன்டிமேட் டீட்டெயில் சொல்லியிருந்தோமோ அதே பேட்டர்ன் இன்னைக்கு நமக்கு எக்ஸாக்டாக நடந்திருக்கு. மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகும் போதே நம்ம ஆல்ரெடி இப்போ கால்கான பிளான்ல இருந்தோம் அப்படின்னால கால் என்ட்ரி டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போச்சு அப்படின்னா டார்கெட் 1:12 ரிஸ்க் ரிவார்டு நல்ல என்ட்ரி ஒன்று இருந்தது. மார்க்கெட் முடி புட்டு திரும்புது அப்படிங்கிறப்ப 24,250 வந்து நமக்கான என்ட்ரி புட்டுக்கான லெவல் எடுத்தோம். அங்கிருந்து கீழே டவுன்ல வரும்போது நமக்கு ஆப்ஷன்ல நமக்கான என்ட்ரி கிடைச்சிருச்சு. மறுபடியும் கரெக்ஷன் மறுபடியும் புட்டு என்ட்ரி. ஸோ ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்க எடுத்த என்ட்ரி பிரேக் அவுட்ல கீழே வரைக்கும் ஒரு சூப்பரான டார்கெட். இதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம நாலு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். 2 என்ட்ரி ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவ்ல இருந்து கிடைச்ச என்ட்ரி, அதுவும் இல்லாம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், இன்னொரு சின்ன டார்கெட். ஸோ 4 என்ட்ரியை பிளான் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டேஸ்ல நமக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறதும், டெலிகிராமை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேடிங்ல இருந்தா நம்மளுடைய லெவல்ஸும் டீட்டெயில்ஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டுக்கான பிளான் என்ன மெத்தட் ஆஃப் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்சுன்னு பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் 24,350 அண்ட் 23,800. ஸோ இது வரைக்குமான ஒரு ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாம மேலேயும் கீழேயும் போகாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ கரண்ட்ல நமக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது புட்ல இந்த லெவல்ல வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருந்திருக்கு. இது ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இந்த லெவல் தான். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இன்பிட்வீன் கேப்ல வந்து மார்க்கெட் இப்படி இருக்கு, இந்த ஜோனுக்குள்ள இந்த லெவலுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தட்ல நம்ம என்ட்ரி பிளான் பண்றது சேஃபா இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெண்டே விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று 24,150 அபோவ் ஸ்ட்ராங்கா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனா நம்ம அங்கிருந்து 24,250 அண்ட் 350 ரெண்டு லெவல் வரைக்கும் மேலே பிளான் வைக்கலாம். எங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆனா, அப்படி இல்லை அப்படியே ரெட்டா மாறிடுச்சு இந்த கேண்டில் அப்படின்னா அதோட கரெக்ஷன் புட் எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,900 இந்த லெவலும் பிரேக் ஆனா அடுத்து வந்து 23,800. ஸோ ரெண்டு லெவல். ஆனா இதுக்கு இடையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 24,050 அண்ட் 24,150 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஜோன். இந்த ரேஞ்சுக்குள்ள
மார்க்கெட் மேலே கீழே எப்படி போனாலும் நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபேக்காக வந்து நிறைய சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத கிளியராக பிளான் பண்ணிக்கிட்டு எடுக்கிறது சரியாக இருக்கும். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டோடைய ரேஞ்சு, பிரேக் அவுட் டவுன் சைடு அண்ட் அப் சைடுக்கான லெவல்ஸு, இதில் எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ வரைக்கும் மேலே போகிறதுக்கோ அல்லது கீழே இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்த கரண்ட் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் 24,000 காலு, 24,100 ரெண்டுமே கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 24,200 24,100. ஸோ 2 புட் ஆப்ஷன். ஸோ 2 சைடில் காலுக்கும் 2 புட்டுக்கும் நம்ம பிளான் வச்சுருந்தோம். அதுதான் இப்பயும் நம்ம கரண்ட்டில் இருக்குது. இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன், இன்னைக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வரைக்கும் ஓவரால் வியூ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.